We have studied about the operation, control, and planning of a power system by single line diagram or per unit system. In per unit system, we have seen about the impedance diagram and reactance diagram. Then analysis and per unit analysis. Okay, so next we are going to see about the admittance diagram. Do you have any doubts regarding the previous sections? Per unit analysis or problems? Or problems? Do you have any doubts? So I have seen these problems. Okay. So next we are going to see about the I have mentioned one diagram. Okay. Bus bar 1, bus bar 2, and bus bar 3. Okay. In bus bar 1, they have connected a generator. Okay. 2, it represents generator 2, and Y3 it represents a generator 3. Okay. Then transmission lines Y1. So these are the HT side and these are the LT sides. Okay. So we need to convert this network to a okay for power flow analysis and fault analysis. We need to have a bus admittance matrix, then only we can analyze. Okay, so first one is inspection method. By seeing this admittance network, we can write a admittance matrix. Okay, so that is the inspection method or direct method. Then singular transform method. Next one is singular transform method. For singular transform method, we need to first set up priority matrix. So we have seen in the syllabus itself. Okay. So in syllabus we have so first we need to write the primitive matrix, then only we can write admittance matrix. Okay, that we will see in next. We're going to see about the inspection method. ஓகே, ஒரு பஸ் பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பஸ் பார் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல ஒரு சோர்ஸை பேஸ் பண்ணி ஸ்பீடை செட் வாட்டர் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த டர்பைனை பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பீட் கவர்னர் அப்படின்னு பேர். சரியா? ஸோ ஒரு விண்டு பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். சரியா? ஸோ அந்த ஸ்பீட் கவர்னருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்ரேட்டர் இருக்கும். ஜென்ரேட்டருக்கு அப்புறம் அதோட ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ், ஜென்ரேட் ஆகக்கூடிய எனர்ஜி, அது வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இந்த பஸ் பாருக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பஸ் பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஜென்ரேட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நிறைய ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். நிறைய ஜென்ரேட்டர்ஸ்னா எல்லா ஜென்ரேட்டர்ஸ் வரக்கூடிய இந்த பஸ் பார்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு
அதாவது நிறைய டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், திஸ் டிரான்ஸ்மிஷன் கோ டு Trichy and this line okay. So it has many inputs and outputs. It is called a bus bar. Okay, bus bar has many inputs and outputs. Understand? புரிஞ்சதா? சரிதான். பஸ் பார் 1, 2 and 3 இது வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரு நெட்வொர்க் கொடுக்கும்போதே பஸ் பார் மென்ஷன் பண்ணிடுவாங்க, டிரான்ஸ்மிஷன் லைன் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்மளாம் அசீம் பண்ணிக்கிறோம், இது வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஆர் லோட் அப்படின்னு நம்ம அசீம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து Y1 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ் பார்லையும் ஒவ்வொரு பஸ் பாரோட வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா V = I × Z. ஓகே, ஸோ இந்த Z அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பஸ் பார்ல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இம்படன்ஸோட வேல்யூ. ஓகே, பர்டிகுலர் பஸ் பார்ல பார்த்தீங்கன்னா 3 லைன் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் 3 லைன், இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது வந்து செகண்ட் லைன், இது வந்து தேர்ட் லைன். ஸோ 3 லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 3 லைன் sum of the current entering and sum of the current leaving ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா 0 ஆகணும். ஓகே, அதுதான் கான்செப்ட். இது வந்து ஒரு நோடு. ஓகே, நோடை தான் என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே வந்து பஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் வேல்யூ நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி வோல்டேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் Z? ஸோ Z அப்படிங்கிறது 1/Y. ஓகேவா? 1/Y. இதுல இருந்து Y கண்டுபிடிச்சோம் அப்படின்னா Y = 1/Z. ஓகே, ஸோ இதில் 1/Y இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு V = 1/Y, சாரி I/Y. ஓகே, 1/Y இல்லையா? ஸோ V = I/Y. தென் I = Y × V. இதில் I கண்டுபிடிக்கிறோம். I = Y × V. ஏன் Y × V அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த I மேட்ரிக்ஸில் நான் மென்ஷன் பண்ணும்போது I matrix is equal to Y matrix into V matrix. Okay, so current 3 பஸ் பாரோட கரண்ட் I1, I2, then I3. இது வந்து கரண்டோட மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தென் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸை பொறுத்தளவு சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா? இது வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரோஸ் இதே இது அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வில் பி ஈக்குவல் டு காலம். நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் அப்படின்னா அது ஒரு சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். தென் வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பஸ் பாரோட வோல்டேஜ் V1, V2 and V3. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒய் பஸ் மேட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒய் பஸ் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட வேல்யூ 1, 1, இதோட வேல்யூ வந்து 1, 2, இதோட வேல்யூ வந்து 1, 3. எப்படி சொல்கிறோம்? இது வந்து டோட்டலாக 1, 2 and 3 3 ரோ இருக்க போது 1, 2, 3 3 காலம் இருக்க போது. சரியா? ஸோ இந்த வேல்யூ 1, 1, இது 1, 2, 1, 3, இது வந்து 2, 1, 2, 2 and 2, 3. ஓகே, இந்த வேல்யூ அண்ட் 3, 3. ஓகே, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒய்யை சேர்த்துக்க போகிறோம். Y11, Y12, Y13, Y21, Y22, Y23, Y33. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? சிமெட்ரிக்காக இருக்குது. இப்போ அந்த
1 அப்படிங்கிறது இந்த வேல்யூ, அதாவது இந்த பஸ் பார்ல அட்மிட்டன்ஸ். இதோட டோட்டல் அட்மிட்டன்ஸ் என்ன? y1 பிளஸ் y12 பிளஸ் y11 வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, y12 அப்படிங்கிறது 2 இடையில இருக்கக்கூடிய அட்மிட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி y21 அப்படிங்கிறது இதே தான். 2 to 1 1 to 2 சேம் தான். ஸோ y12 y21 சேம். அதே மாதிரி y23 பஸ் பார் 2க்கும் பஸ் பார் 3க்கும் இடையில இருக்கக்கூடிய அட்மிட்டன்ஸ். தென் y31 அப்படிங்கிறது பஸ் பார் 3க்கும் பஸ் பார் 1க்கும் 3 சேம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதான் வந்து கரண்ட் மேட்ரிக்ஸ், தென் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். தென் இண்டிவிஜுவல் பஸ் பாரோட வோல்டேஜ் நம்ம பார்த்தோம்னா விபி அப்படிங்கிறது பஸ் பாரோட வோல்டேஜ், தென் பஸ் பார் கரண்ட் அண்ட் ZPP. அதாவது ZPP அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலராக பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டோட்டல் இம்படன்ஸ் வேல்யூ. ஸோ YPP அப்படிங்கிறது டோட்டல் அட்மிட்டன்ஸ் வேல்யூ. ஓகே, இதில் தான் டவுட் இருக்கா? இந்த கான்செப்டில் தான் டவுட் இருக்கா? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பேசிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது. இதில் இந்த y11 y22 y33 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டயகனல் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்காங்க? yjj ஈக்குவல் j நாட் ஈக்குவல் டு q. ஓகே, yjq. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பஸ் பாரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் பாரில் y11 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். y11 ஈக்குவல் டு இதில் yjqன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஜேவுக்கு சாரிப்பா, இது வந்து 0 கிடையாது, 1. ஓகே, j ஈக்குவல் டு 1. ஸோ 1 ஃபர்ஸ்ட் வந்து 1 யூஸ் பண்ணிக்கிறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜேயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஜே கிடையாதுப்பா, Q. ஜேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா y11 ஈக்குவல் டு summation q equal to 1 to n q not equal to 1, then y 1q. ஓகேவா? ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதில் கியூவோட வேல்யூ என்ன? 1 வராது. ஸோ 2, தென் 3. எதுவரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்? n வரை. n அப்படிங்கிறது இங்கே நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். ஸோ நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து இங்கே 3. ஸோ 3யோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கியூவோட வேல்யூ 2 and 3, இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ கியூவோட வேல்யூ 2 and 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y12 ப்ளஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y13. ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, எனி டவுட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் இதை புறமே ஆட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா y1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆட் பண்ணீங்கன்னா ப்ளஸ் y1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். மற்ற எலமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் பேர். அந்த ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து yjq ஈக்குவல் டு yqj. இதுதான் ஃபார்முலா. yjq ஈக்குவல் டு yqj. அதாவது y13யும் y31 ஈக்குவல், y23யும் y32 ஈக்குவல். ஓகேவா? ஸோ ரெண்டு வேலையும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் yjq. அதாவது மைனஸ் ஆஃப் yjq கேபிட்டல் லெட்டர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது
ஒய். சரியா? y12 yjக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த வேல்யூ. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ்? இப்போ நம்ம கொடுத்த டயக்ராமுக்கு எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து y11, இந்த வேல்யூ வந்து y11 அப்படிங்கிறது இதில் கனெக்ட் ஆகக்கூடிய டோட்டல் அட்மிட்டன்ஸ். ஓகே, இதில் y1 ப்ளஸ் y12 ப்ளஸ் y13, ஸோ அதான் எழுதியிருக்காங்க. தென் 2ல் கனெக்ட் ஆகக்கூடியது y22 ப்ளஸ் y12 ப்ளஸ் y23, அதான் எழுதியிருக்காங்க. இருக்கக்கூடியது y33, ஸோ y3 ப்ளஸ் y23 ப்ளஸ் y13, ஸோ அதாங்க. இது எல்லாமே டயகனல் எலமெண்ட்ஸ். ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னது? இந்த வேல்யூ வந்து y12, ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கும் செகண்ட் பஸ்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் அட்மிட்டன்ஸ். ஓகே, அந்த வேல்யூ வந்து y12. இதுல ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூல மைனஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் y12. தென் இதோட வேல்யூ வந்து y13. ஸோ இந்த நெட்வொர்க்ல y13 கொடுத்துருக்காங்க, மைனஸ் y13. இந்த வேல்யூ தான் அப்படியே கீழே ரிப்பீட் ஆகும். ஸோ கீழே எழுதியாச்சு. y23 இங்கேயும் y23 தான், அதில் மைனஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, மைனஸ் y23. ஃபார்முலா படி அதான். ஓகே, எதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்படி தான் வந்து அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும். சரியா? இப்போ டயகனல் எலமெண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஆர் டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு பேர். சரியா? அதே இது மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ், சரி, ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ். ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி நெட். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூமே J0.0. அந்த ஜேக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ இம்பிடன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், அட்மிட்டன்ஸ் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோங்க. அட்மிட்டன்ஸ் நெட்வொர்க் எப்படி வரைவீங்க? y அப்படிங்கிறது 1/z, y ஈக்குவல் டு 1/z. ஸோ எல்லா வேல்யூக்கும் ரெசிப்ரோக்கல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ J1க்கு ரெசிப்ரோக்கல் மைனஸ் J1. ஓகே, ஸோ 1/J வேல்யூ வந்து மைனஸ் J. ஸோ மைனஸ் J. தென் 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான், ஸோ 1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா Jவோட ரெசிப்ரோக்கல் மைனஸ் J, 0.4ஓட ரெசிப்ரோக்கல் 2.5. ஓகே, தென் இந்த வேல்யூக்கு அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் J 1.25. தென் 0.2க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா மைனஸ் J5. 0.08க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா மைனஸ் J 12.5. ஓகே, இதெல்லாம் டவுட் இருக்காப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய நெட்வொர்க்கை அனலைஸ் பண்ணணும். அந்த நெட்வொர்க்கில் ஜேயோட வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஜேயோட வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஜேயோட வேல்யூ ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம் வந்து இம்படன்ஸ் டயக்ராம். ஸோ இம்படன்ஸ் டயக்ராமை அட்மிட்டன்ஸ் டயக்ராமை மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலா? y ஈக்குவல் டு 1/z, இதுதான் ஃபார்முலா. ஸோ z வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து வரைஞ்சிருங்க, முடிஞ்சு. ஓகேவா? ஓகே, இந்த நெட்வொர்க் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் மேட்ரிக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒன்று வந்து செல்ஃப் அட்மிட்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். தென் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா yjj, அதாவது yjj ஈக்குவல் டு summation q equal to 0 to n, q not equal to j. இதான் ஃபார்முலா yjq. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் y11 equal to y12 plus y13 plus இந்த வேல்யூ நான் ஆட் பண்ணல, ஸோ இதை ஆட் பண்ணணும்.
இதில் ஃபார்முலா மட்டும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும். y12 + y13 இவ்வளோ தான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த -j1 இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணணும். y1 ஸோ y1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -j1 -1j. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -8.5. -8.5 per unit. ஓகேவா? அதே மாதிரி y22 இந்த செகண்ட் பஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் அட்மிட்டன்ஸ் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த ஃபார்முலா தான் வரும். இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா y2 ஆட் பண்ணணும் ப்ளஸ் y2 வேல்யூ என்னப்பா -j 1.25. $875. Okay. And next third busல பாத்தீங்கன்னா y3 இருக்கு, plus y3 plus y3 ஓட வேல்யூ -12.5 -j 12.5 ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக மாறுமா -j 8.5 -j 8.75 then this ஓகேவா. ஸோ y11 ஃபர்ஸ்ட் பஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் அட்மிட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்ல என்னென்ன அட்மிட்டன்ஸ்லாம் ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இந்த ஃபார்முலா மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த 2 வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஜென்ரேட்டர் வேல்யூவை நம்ம விட்டுருவோம். ஸோ ப்ளஸ் y1 நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ j1 ஸோ 1j ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7.5 + 1 8.5. ஓகே, ஸோ -j 8.5. ஓகே, தென் 22 அப்படிங்கிறது இந்த செகண்ட் பஸ்ல ஜென்ரேட்டரோட அட்மிட்டன்ஸும் இருக்கு. ஸோ ஜென்ரேட்டர் அட்மிட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ இருக்கு. ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ இதான் வந்து செல்ஃப் அட்மிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா j = -yjq. இதில் y12 ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். y12 y21 ஈக்குவல் y12 இஸ் ஈக்குவல் டு y21 தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலால மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -j2.5. ஸோ மைனஸ் ஆஃப் -j2.5 ஈக்குவல் டு ப்ளஸ் j2.5. 1 3 ஈக்குவல் பஸ் 1 2 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா -j5. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் j5 நமக்கு கிடைக்கும். தென் y23 செகண்ட் பஸ்ஸுக்கும் தேர்ட் பஸ்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்மிட்டன்ஸ் தட் இஸ் -j5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் j5. ஓகே, இதுலேருந்து நம்ம மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்படின்னா அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் y ஈக்குவல் டு ஸோ க்ரீனில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அட்மிட்டன்ஸ், தென் ரெட் கலரில் இருக்கிற புறமே மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். ஓகே, எனி டவுட்ஸ்?
இல்லை டவுட் இருக்காப்பா? ஓகே, ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பஸ் சிஸ்டம் இருக்குது. பஸ் 1, பஸ் 2, பஸ் 3 அண்ட் பஸ் 4. நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது 3 பஸ் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே இது 4 பஸ் சிஸ்டமாக இருந்துச்சு. இதில் மேட்ரிக்ஸ் வந்து 4x4 கிடைக்கும். ஓகே, இதோட மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் வந்து இதே இது 4th பஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 4x4 வரும். சரியா? இல்லை டவுட் இருக்காப்பா? Any doubts? ஓகே, நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் ஸ்மால் ஒய் சொல்லியிருந்தேன். இங்கே டயக்ராம்லேயே கேபிட்டல் ஒய் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்குற வேல்யூவை நான் எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால தான் கேபிட்டல் ஒய்னு கொடுத்துருக்கிறத கேபிட்டல் ஒய்னே எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹவுஸ் ஸ்ரீ புரிஞ்சுதா? ஸ்மால் ஒய் தானே யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க. இங்கே வந்து கொடுத்துருக்குற வேல்யூவே கேபிட்டல் ஒய்யில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் கேபிட்டல் ஒய். வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ஒரு 4 பஸ் சிஸ்டம்க்கு எப்படி வரும்னு பார்க்கலாமா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பஸ்ஸஸ் இருக்கு. பஸ் 1, பஸ் 2, பஸ் 3
and bus 4. ஓகே, ஸோ இதோட மேட்ரிக்ஸ் வந்து 4x4 கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபைனல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா y bus equal to y11, y12, y13, y14, y21, y23, y24, y31, y32, y33, y41, y42, y43, y44. ஓகேவா? இப்போ எப்படி இந்த நெட்வொர்க்ல இருந்து ஈக்குவேஷன் டைரக்டா எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது y11 இல்லையா? y11 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பஸ்ல கனெக்ட் ஆகிருக்கூடிய எல்லா அட்மிடன்ஸையும் நம்ம சேர்த்து எழுதிடணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் J1, மைனஸ் J1 பிளஸ் minus J 2.5 minus J 2.5 then minus J5. ஓகேவா? ஸோ இதான் வந்து 1 வேல்யூ. தென் 1 வேல்யூ 1 to 2 வந்து minus J 2.5 then 1 3 வேல்யூ வந்து minus J5 then 1 4 ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கும் ஃபோர்த் பஸ்ஸுக்கும் இடையில எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஸோ 0, எந்த ஒரு அட்மிட்டன்ஸ் இல்லை இல்லையா? ஸோ 0. ஓகே, எனி டவுட்ஸ்? இதில் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் 2 2 1 2 1 அப்படிங்கிறது இதே தான். ஸோ நீங்கள் இந்த ரோல இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் J 2.5 மைனஸ் J5. ஏன்னா நம்ம ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 வேல்யூ செகண்ட் பஸ்ல கனெக்ட் ஆகக்கூடிய டோட்டல் அட்மிட்டன்ஸ் மைனஸ் J 1.25 plus J minus J 2.5 then minus J5 ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 3 செகண்ட் பஸ்ஸுக்கும் தேர்ட் பஸ்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்மிட்டன்ஸ் மைனஸ் J5 தென் செகண்ட் பஸ்ஸுக்கும் ஃபோர்த் பஸ்ஸுக்கும் இடையில கனெக்ஷன் இல்லை, ஸோ 0 தென் J5 இங்கே வந்துடும் 0 தென் இது வந்து 3 3 3 3 J5 then minus J5 then minus J 12.5. okay, then 3 4 வேல்யூ இங்க இருக்கு 5. ஓகே, இந்த வேல்யூ எடுத்து அப்படிங்க எழுதுங்க minus J 12.5 then 4 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான். ஸோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் J 12.5. வேற எதுவுமே கனெக்ட் ஆகல ஃபோர்த் பஸ். ஓகேவா? ஸோ
இவ்வளவுதான். இதுல நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாவே நம்ம அப்படியே ஆட் பண்ணி எழுதிட்டோம். ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்முலா படி மைனஸ் yj cube. ஸோ ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் புறமே மைனஸால மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ மைனஸ் புறமே பிளஸ் ஆயிடும் இந்த இடத்துல. ஓகேவா? ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே பிளஸ் ஆயிடும். புரிஞ்சுதா? அப்படின்னா மைனஸ் 8.5 மைனஸ் ஜே 8.5 இங்க மைனஸ் ஜே 8.75 இதோட வேல்யூ மைனஸ் ஜே 22.5 இதோட வேல்யூ இதே தான். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒய் பிளஸ் மேட்ரிக்ஸ். ஸோ டைரெக்டாக நெட்வொர்க்கை பார்த்தே நம்ம ஒய் பிளஸ் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து டைரக்ட் மெத்தட், இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஸோ அந்த நெட்வொர்க்கை இன்ஸ்பெக்ட் பண்ணியே எழுதிடலாம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் ஆர் டைரக்ட் மெத்தட். எனி டவுட்ஸ்? இடத்துல எதுவும் டவுட் இருக்கா? ஒய் பிளஸ் மேட்ரிக்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? Any doubts?